எல்லோருக்கும் வணக்கம். இங்கே படத்தை பற்றி அழகாக எல்லாரும் பேசுனாங்க. ராஜன் சார், சகோதரர் ஜாகோர் தங்கம், உதயகுமார் சார், நண்பர் எஸ்வி சேகர், தருண் அவர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. எனக்கு இந்த படம் மியூசிக் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம சுரேஷ் தம்பி டைரக்டர் வந்து அவர் கதை சொன்ன விதம் அப்படி அழகாக கதை சொன்னார். உண்மையிலேயே கதை நல்லா இருந்தால் பாட்டு நல்லா வரும். அது இயற்கை, பாட்டு நல்லா வரும். இந்த குழந்தைங்களை வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை ரீரெக்கார்டிங் பண்ணும்போது என்னமா ஆக்ட் பண்ணியிருந்ததுங்க குழந்தைங்க. என்ன கதையை சொன்னாரோ சுரேஷ் அதை அப்படியே படமாக எடுத்திருந்தார். சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு தம்பி. ஏன்னா நான் பாடின பாட்டு வந்து மேக்கிங் வீடியோ எடுத்தார் ஒரு நாள். ரொம்ப மேக்கிங் வீடியோவிலே என்ன வேண்ட கட்டிட்டார். அல்ல அப்பா இப்படி திரும்புங்க, பாட்டு பாடும்போது மைக்கில் நேராக பாடினப்பா ஸ்டைலில் திரும்பலாம் சொன்னேன். அவ்வளவு சுறுசுறுப்பு, அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு ஒரு அப்படி இருக்கிறவங்கெல்லாம் உண்மையிலேயே முன்னுக்கு வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கணும். எதையுமே எல்லாம் கஷ்டமான தொழில் தான், எல்லாருக்கும் கஷ்டம்தான், எந்த தொழிலும் கஷ்டம்தான். யார் ஒருத்தர் அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க. அதுபோல தான் நம்ம சுரேஷ் அவர்கள் ரொம்ப நல்ல அற்புதமான டைரக்டர், நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ நாராயணன் அவர்கள் இன்றைக்கி தான் நான் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன். அவர் கம்போசிங் வரும்போது, ரெக்கார்டிங் வரும்போது அவர் பேசியே நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அமைதி, அவ்வளவு அது. அதாவது ஒரு படத்தை வந்து உதயகுமார் சார் சொன்ன மாதிரி நானும் அவரும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண படமே அது ஓரளவு நல்ல வசதியானவங்க தான் படம் எடுத்தாங்க. அந்த படமே வரல. ஆனால் நம்ம நாராயணன் இந்த படத்தை முடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை வேலை வாங்கி இந்த படத்தை முடித்து ரீரெக்கார்டிங் முடித்து இப்போ ரிலீஸ் டேட் சொல்லிட்டார். அப்போது தம்பி நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இணை தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உதயகுமார் சார் சொன்ன மாதிரி நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். என்னை வச்சு 2 படம் மியூசிக் பண்ணார். ஆனால் ராஜா சார் வச்சு நிறைய படம் மியூசிக் அவரது ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் நினைச்சேன் உதயகுமார் சாருக்கு நமக்கு செட் ஆகலை, அந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகல, வைப்ரேஷன் செட் ஆகல. இல்லை அது ஒரு கதை இருக்குது. இல்லை என்னென்னா பாரதி ராஜா சார் வந்து 2 படம் 3 படம் நான் அவருக்கு மியூசிக் பண்ணேன். அந்த படங்கள் வந்து அவ்வளோ அந்த நேரம் ரிலீஸ் ஆன நேரம் அப்படி. ஒரு நாள் பாரதி ராஜா சார் வீட்டுக்கு வந்து நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க, சார் இவருக்கெல்லாம் புது படம் கொடுக்காதீங்க உங்கள் டைரக்ஷன் கேட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கும் இளையராஜா சாருக்கு என்ன சார் ராசி, இவர் செட் ஆகலை சார், இவர் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒய்ஃபே. அது மாதிரி ஃப்ராங்காக பேசுவாங்க. அது மாதிரி 2வது நீங்கள் உதயகுமார் சார் படம் எனக்கு செட் ஆகலை, பரவாயில்ல இன்னும் இருக்க ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எனக்கு ராஜன் சார் ரொம்ப பிடிக்கல. எந்த மேடையிலையும் நான் அவரை பார்க்குறது என்னன்னா அந்த சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட் படங்களை பற்றி அவ்வளவு பேசுவாருங்க. அந்த படம் நல்லா வரணும், சின்ன படங்கள் ஜெயிக்கணும், அப்படியெல்லாம் எங்கேயும் அதை தான் பேசுவார். அந்த அந்த உழைப்பாளிகளுக்கு தான் அவர் பேசுவார். ஆனால் ராஜன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீகாந்த் தேவாவை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அவர் தான். ராசியான கை, நல்ல மனிதர். எல்லாருக்கும் சேகர் நண்பர் சேகர், நாங்கள்லாம் நாடகத்தில் இருந்தவங்க. அது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியல, வயசெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறோம். பரவாயில்ல இல்லை 50 வருஷமாக நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நாடகத்துறையில் இருந்ததுனால நாங்கள் ரொம்ப பழக்கம். இதில் என்னென்னா இதில் 4 சாங் நம்ம சௌந்தர்யா கணேஷ் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப 2 பாட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அவங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதே போல் கவிஞர்கள், நான் இப்போ கூட சுரேஷ் கேட்டேன், இந்த கவிஞர்கள் வந்து இப்போ தானே நான் பார்க்குறேன், நான் கம்போசிங் பண்ணும்போது 2 பேரும் வரலையேன்னு கேட்டேன். 2 பேரும் நான் பார்க்க முடியல, கவிஞர்களை பார்க்க முடியல. கவிஞர் இல்லாமையே நாங்கள் அவங்க லிரிக்ஸ்க்கு நாங்கள் பாட்டு மியூசிக் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கவிஞர்கள் முக்கியம், அவங்களுக்கு நல்ல நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல நல்ல வார்த்தைகள்
போட்டிருக்காங்க. அதே போல் எல்லோருக்கும் இங்கே பேரண்ட்ஸ்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தைங்களை அதுங்களை படத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், இளையதளங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், நம்ம சுரேஷ் அவர்களும் நம்ம தம்பி நாராயணன் அவர்களும் எல்லாம் நிறைய இவங்க படம் பண்ணணும். நிறைய இது போல் சினிமா குழந்தைகளை வச்சு நல்ல கதையை செலக்ட் பண்ணி இப்படி கதையை செலக்ட் பண்ணி நல்ல படம் எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். இந்த படம் 100 நாள் ஓடணும், எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.